தமிழ் மக்களின் ஆர்ட் அண்ட் பிரபா ஒரு படத்தோட ஹீரோ அல்லது டைரக்டர் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்ச பரிச்சயமான முகமாக இருந்தால் நல்லா இருக்கோ இல்லையோ ஒரு முறையாவது அந்த படத்தை நம்ம பார்த்துருவோம். அதே நேரத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் சின்ன ஹீரோவை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தால் அந்த படத்துக்கு போதுமான திரையரங்குகள் கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் பெரிய பெரிய படங்களோட ப்ரமோஷன்ஸ்க்கு நடுவில் இந்த சின்ன படங்கள் நம்மளோட கவனத்துக்கு வராமலே காணாமல் போயிடுது. அப்படிப்பட்ட படங்கள்ல இருந்து போன வருஷம் வெளியான ஒரு சில நல்ல படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற படம் இயக்குனர் பி ராமச்சந்திரன் இயக்கத்தில் பாலசரவணன், காயத்ரி, தேவ் ராம்நாத் நடித்து ஹாரர் த்ரில்லராக வெளிவந்திருக்க பேச்சு. பொதுவாக ஹாலிவுட் ஃபேண்டசியை தமிழில் லோக்கலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமாக சொதப்பி வச்சுருப்பாங்க. நாயகன், எந்திரன், கஜினி, இன்று நேற்று நாளை இந்த மாதிரியான ஒரு சில படங்களை தவிர ஹாலிவுட் ஃபேண்டசியை தழுவி வந்த பெரும்பாலான தமிழ் படங்கள் தோல்வியை தான் கொடுத்துருக்கு. 1987 வெளிவந்த பிரெடேட்டர் படத்தை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் பக்காவாக லோக்கலைஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இந்த பேச்சு. அதுக்காக பிரெடேட்டர் படத்தில் வர ஏலியன் நம்ம ஊர் கொல்லிமலை எஸ்டேட்டில் லுங்கி டிஷர்ட்டோட வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த படம் அந்த மாதிரிலாம் இருக்காது. காட்டுக்குள்ளே போகிற 4-5 பேரை ஒரு அசாதாரணமான சக்தி மர்மமான முறையில் வேட்டையாடுது, அவ்வளோதான். இந்த கதைக்கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஊர் கொல்லிமலைக்கு ஏற்ற மாதிரி கடுகு, மஞ்சள், சோம்பு சீரகெல்லாம் சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட போஸ்டரை பார்த்தா பாலசரவணன் வழக்கம் போல் ஏதோ ஒரு சின்ன காமெடி ரோல் பண்ணியிருக்காருன்னு தான் தோணும். ஆனால் படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் ட்ரைலரை பார்க்கும்போது விஜய் சேதுபதி படங்களில் மட்டுமே வந்துட்டு போயிட்டு இருந்த காயத்ரி மார்க்கெட் இல்லாததுனால இந்த படத்தில் ஏதோ ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்காங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் கிளைமேக்ஸில் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு இருந்த அந்த இன்னசென்ட்டான இமேஜை அடகு வச்சு தான் இந்த கிளைமேக்ஸுக்கு ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு நம்மளால் யூகிக்கவே முடியல. இந்த படத்தோட நடிகர் நடிகைகள் தேர்வு மட்டும்தான் இந்த படம் ஒரு மினிமம் பட்ஜெட் படம்னு நம்மளை சொல்ல வைக்குது. ஆனால் அவங்களோட நடிப்பும் படத்தோட மேக்கிங்கும் 100 கோடி 200 கோடின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துகிற அந்த பெரிய பட்ஜெட் படங்களை விட தரமாக இருக்குது. படம் ஆரம்பித்ததுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கதையை வேறு எங்கேயுமே டைவெர்ட் பண்ணாமல் ஒரே நேர்கோட்டில் தொய்வில்லாமல் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான லீடு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பொருத்தமாகவும் அடுத்த பார்ட்டுக்கான எதிர்பார்ப்பை அதிகரிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு. அமேசான் பிரைமில் இந்த படம் இருக்குது, பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது இயக்குனர் பி மணிவர்மன் இயக்கத்தில் தமன்குமார் நடித்து கிரைம் த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்க ஒரு நொடி. படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு சீன்லேயே எம்எஸ் பாஸ்கர் காணும்னு அவரோட ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதிலிருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஹீரோ எம்எஸ் பாஸ்கரை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. 41வது நிமிஷம் ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. அங்கேருந்து பேரலாக இந்த பொண்ணோட கொலையையும் சேர்த்து விசாரிச்சுட்டு இருக்காரு. காணாமல் போன எம்எஸ் பாஸ்கருக்கும் அந்த பொண்ணோட கொலைக்கும் படத்தோட டைட்டிலான ஒரு நொடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத மினிமம் பட்ஜெட்டில் போர் அடிக்காமல் சொல்லியிருக்காங்க. ஹீரோ டீ கடை, சலூன் கடை, கறிக்கடை இப்படி எல்லா இடத்துலையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்தந்த காட்சிகளில் வர்ற எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுமே கொஞ்சம் அமெச்சூராக தான் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த சலூன் கடை சீன்ஸ் பார்க்கும்போது மட்டும் அந்த சலூன் கடை பையனுக்கு இன்னும் 2 சீன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா அவரோட குரல் பலமும் வசன உச்சரிப்பும் அவ்வளோ தெளிவாக அழகாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் இதே போல் தோணுச்சுன்னா நான் ஒத்துக்கிற மாதிரியே இந்த படம் நல்ல படம்னு நீங்களும் ஒத்துக்குவீங்க. கிளைமேக்ஸில் கதறி அழுது மன்னிப்பு கேட்குற அந்த ஒரே ஒரு சீன் 2 மணி நேரமாக கிரைம் த்ரில்லர் பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு எமோஷ்னலான படத்தை பார்த்த உணர்வை கொடுத்துருது. கிரைம் த்ரில்லர் விரும்பி பார்க்குறவங்க இந்த ஒரு நொடியை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற படம் இயக்குனர் சச்சி இயக்கத்தில் சதீஷ் ஹீரோவாக நடித்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்திருக்க சட்டம் என் கையில். படத்தோட ஹீரோ சதீஷ் ஏற்காடு பக்கம் காரில் போகும்போது பைக்கில் வந்த ஒருத்தரை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடுறாரு. சதீஷ் அந்த கொலையை மறைக்க ஒரு நைட்டு முழுக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து என்னெல்லாம் பண்ணி தன்னை காப்பாற்றிக்கிறாரு அப்படிங்கிறது தான் சட்டம் என் கையில். சதீஷை தாண்டி படத்தில் இன்னும் 2 சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. V1 மர்டர் கேஸ் படத்தோட இயக்குனர் பாவல் நவகீதன், அப்புறம் வெங்கட் பிரபு சம்மந்தப்பட்ட படங்களில் மட்டுமே பார்க்க முடிகிற கொரியோகிராஃபரான அஜய்ராஜ். இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஈகோ கிளாஸ் தான் ரீசெண்டாக வந்த மற்ற படங்கள்ல இருந்து இந்த படத்தை கொஞ்சம் தனித்துவமாக காட்டுது. நீங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் விரும்பி பார்க்குறவங்களா இருந்தால் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தயாரிச்சிருக்கிற வெப் சீரிஸான ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ். ஒரு 10-12 வயசு பசங்க 4 பேர் சேர்ந்து வயசுக்கு மீறின வேலையெல்லாம் செஞ்சு ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வீட்லேயும் திட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு பையன் தற்காப்புக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கொலை பண்ணிடுறான். அதிலிருந்து தப்பிக்க அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்னெல்லாம் சேட்டை பண்ணுறானுங்க அப்படிங்கிறத 3 இயக்குனர்கள் சேர்ந்து 9 எபிசோடாக கொடுத்துருக்காங்க. அந்த 4 பசங்களை தாண்டி லியோ அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரத்துக்கு போஸ்டரில் மட்டும்தான் நந்தாவோட முகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி கதைக்குள்ளே நந்தாவுக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் எதுவும் இல்லை. ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் காட்டாததுனால இந்த கதை 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னு நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். மற்றபடி பார்க்குற ஒவ்வொரு சீன்லையும் இது ஒரு பீரியட் சப்ஜெக்ட்னு தெரிகிற அளவுக்கு செட்டோர்க்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை.
4 ஸ்கூல் பசங்க போலீஸையும் ஏமாத்தி, கிரிமினல்ஸையும் ஏமாத்தி, இவ்வளோ பிரில்லியன்ட்டா யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக் மிரர்ல மட்டும் மறந்துட்டு, இந்த 9 எபிசோடையும் பார்த்தா, இதுவும் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் தான். இவ்வளோ சீரியஸான கதையில அங்கங்க சின்ன சின்ன காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் மேல செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க ஒரு தடவ பாருங்க. இந்த வீடியோவ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.